राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय जय जय। पूज्याय राघवेंद्राय सत्यधर्म रथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। மகோன்னதமான சுவாமி ராகவேந்திரருடைய புண்ணிய திதி ஆராதனா தினம் இன்று. ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர் இன்னைக்கும் ஜீவ சமாதியில இருந்துண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தர். சரியா சொல்லணும்னா சுவாமி ராகவேந்திரரும் சுவாமி சமர்த்த ராமதாசரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காளா அப்படின்றது தான் தெரியல. ராகவேந்திரரோடது பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், 1595 ஜனனம். ஸோ அவருடைய ஒரு 13 வயசுல தான் சமர்த்த ராமதாசருடைய அவதாரம் 1608. இவர் 1595 1608 சமர்த்த ராமதாசருடைய அவதாரம். சுவாமி ராகவேந்திரர் பரமபதிச்சது ஜீவ சமாதி, பரமபதிச்சன்னு சொல்லப்படாது, 1671. சமர்த்த ராமதாசர் பரமபதிச்சது 1682. ஸோ சமர்த்த ராமதாசர் ஒரு 73-74 வயசு இருந்திருக்கார். சுவாமி ராகவேந்திரர் ஒரு 76 வயசு இருந்திருக்கார். ஆல்மோஸ்ட் சேம் பீரியட். பார்க்கணும் எங்கேயாவது இவர்களுடைய சந்திப்பு நிகழ்ந்ததா அப்படின்னு. ஏற்கனவே நம்ம ஒரு நாள் ஒரு மத்வ சம்பிரதாயத்த சிஷ்யன் சமர்த்த ராமதாசரை பார்க்க வந்தான் அப்படின்னு பார்த்தோம். அவன் கூட நாய் முகந்த சாப்பாடை துளசி தளம் போட்டுட்டு சுத்தியா எடுத்துட்டு சாப்பிட்டான் அப்படின்னு கூட பார்த்தோம். இவா ரெண்டு பேருடைய லைஃப் ஹிஸ்டரியில இதுவரைக்கும் எங்கேயும் இவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்தார்கள் அப்படின்ற மாதிரி இன்சிடென்ட் காண கிடைக்கல. கடித போக்குவரத்து அதுவும் இல்லை. ஆனாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மகான், அவர் ஒரு மகான். இது ராமதாச சம்பிரதாயம், அது மத்வ சம்பிரதாயம். ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா? சமர்த்த ராமதாசர் ஆஞ்சநேய அவதாரம், மத்வாச்சாரியாரும் ஹனுமத் பீம அவதாரம்.
மத்வ சம்பிரதாயத்திலையும் முக்கிய பிராணா அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு தான் பிராதானியம். நம்ம ராமதாஸ் சம்பிரதாயத்தில் பல இடங்கள்ல சமர்த்த ராமதாசர் ஹனுமான தான் ஸ்தாபிதம் பண்றார். நிறைய இடங்கள்ல நம்ம சுவாமி ராகவேந்தர் வியாசராஜருடைய அவதாரம் சொல்வார். சங்குகர்ணன், பாஹ்லீகன், பிரகல்லாதன், வியாசதீர்த்தர், ராகவேந்திர தீர்த்தர். வியாசராஜரும் பல இடங்கள்ல அழகா நிறைய ஆஞ்சநேயரை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், சமர்த்த ராமதாசருக்கும் வியாசராஜருக்கும். வியாசராஜருடைய ஆஞ்சநேயர் எல்லாத்துக்கும் வால்ல மணி இருக்கும், ஆஞ்சநேயர் வால்ல. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக காண கிடைக்கிறது. ஏன்னா முக்காவாசி சமர்த்த ராமதாசருடைய ஆஞ்சநேயரும் சைடு ஃபேஸ் இப்படி பார்த்துட்டு இருப்பார். வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயரும் சைடு ஃபேஸ் தான் இருப்பார். ரொம்ப ரேரா சில இடங்கள்ல தான் நம்மளை நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி. டாக்லி சமர்த்த ராமதாசரை பிரதிஷ்டை பண்ண கோமய ஆஞ்சநேயர் நேருக்கு நேர் நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருப்பார். சில இடங்கள்ல அப்படியும் இருக்கு. பார்க்கணும், தேடி பார்க்கணும். சமர்த்த ராமதாசர், வியாசராஜர், ராகவேந்தர் இவாளுடைய சரித்திரங்கள் எல்லாம் இப்படி புரட்டி பார்த்தோம்னா பார்ப்போம், இல்லை எங்கேயாவது ஏதான ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதான்னு பார்ப்போம். என்னமோ இன்னைக்கு இப்படி தோன்றது. சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல பகவானுடைய அனுகிரகத்தை காட்டி கொடுக்கிறார். இப்ப பகவத் அனுகிரகம்ன்றது பலவிதமான பரிமாணங்கள் உடையது. சூரியனுடைய வெப்பமா இருக்கு, பனிமலையின் குளிர்ச்சியா இருக்கு, கடல் நீரின் குளிர்ச்சியா இருக்கு, எதிலையும் அடங்காத நிற்காத காற்றாக இருக்கிறது, பூவின் மணமாக, காயின் சுவையாக, கனியின் ருச்சியாக, குழந்தையின் சிரிப்பாக, தாய்மையின் நேர்த்தியாக, ஆண்மையின் பலமாக, மரத்தின் பொறுமையாக, நிறைய சொல்லிட்டு போகலாம். அதாவது இது எல்லாமே பகவானுடைய அனுகிரக பரிமாணங்கள். சூரிய சக்தின்னு சொல்றோம் இல்லையா, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அப்புறமா ஜலத்திலிருந்து வரக்கூடிய நீர்மின் சக்தின்னு சொல்லும்படியான ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, எல்லாத்திலிருந்துமே ஒரு சக்தி கிடக்குது இல்லை, அதை எடுத்து உபயோகப்படுத்துறோம் இல்லை. சாப்பாட்டுல ஒரு பகவத் சக்தி, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். இப்ப அதே பகவான் கோவில்கள்ல சிலாரூபமா இருந்து அனுகிரகம். பல பரிமாணங்கள் உண்டு தெய்வத்துக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல சமர்த்த ராமதாசர் புரிய வைக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல ராமதாசரை பார்க்க ஒரு பக்தர் வரார். ஒரு பிராமணர். அவருக்கு அப்படி ஒரு தாபம் என்னன்னா, மாருதி ராயாவுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு. அந்த தாபம் முக்கியம். அது கிருஷ்ண தரிசனமோ, ராம தரிசனமோ, மாருதி தரிசனமோ, கணபதி தரிசனமோ, சிவ தரிசனமோ, முருக தரிசனமோ, அந்த தாபத்தின்
ஆழத்துல அந்த தரிசனம் கிடைக்கும். அப்படி பசி ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா ஆகாரம் கிடைச்சா அப்படி ரசிச்சு அனுபவிப்போமோ. நல்ல தாகத்துல அந்த தண்ணீர் குடிக்கிறவங்களை பார்த்தாலே தெரியும். நாங்கெல்லாம் இந்த ஸ்கூல் படிக்கும் பொழுது சில பசங்களுக்கெல்லாம் சில சப்ஜெக்ட்ஸ் பிடிக்காது இல்லை. சார் தண்ணி குடிச்சு வரோம் சார்னு கிளம்பிடுவானுங்க. இது மேடம் டீச்சர் தண்ணி குடிச்சு வரோம் கிளம்புவானுங்க. இது நல்லா தெரியும் அவங்களுக்கு தாகமே இல்லைன்னு, ஆனாலும் போவானுங்க. அப்போ நாங்கள் இருந்த காலத்துலலாம் என்ன ஒரு டேங்க் இருக்கும், அதில் குழா வரும், அவ்வளோதான். எங்களுக்கு அதுக்கு மேலே யோசிக்க மாட்டோம். அந்த தண்ணி அப்படியே குழாவை திறப்போம், அப்படியே தண்ணி குடிப்போம். நிஜமாக இந்த காலத்து மாதிரி பிஸ்லரி ஹைஜீனிக் இதெல்லாம் தெரியாத ஒரு காலகட்டம். எங்கே வேணால் குழாவை திறந்து தண்ணி குடிப்போம், யார் வீட்டில் வேணால் தண்ணி வாங்கி குடிப்போம், விளையாட போவோம். ஏதான ஒரு வீடு இருக்கும், அம்மா அவங்க தண்ணி தாங்கம்மா அப்படின்னு தண்ணி அப்படி கேட்டு வாங்கி குடிச்சுதான் பழக்கம். அது க்ளீனாக இருக்குமா ஹைஜீனிக்காக இருக்குமா அதான் யோசிச்சதில்லை. நல்ல தண்ணி அவ்வளோதான் குடிச்சு போயிட்டே இருப்போம். நிஜமாக நல்லா தான் இருந்தோம். இன்னைக்கும் நிறைய பேர் கிராமங்கள்லாம் போனால் அவாவா வீட்டில் சொம்பில் தான் தண்ணி எடுத்து கொடுப்பா, பானையிலேருந்து தான் தண்ணி எடுத்து கொடுப்பா. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ சில பசங்கள்லாம் அந்த தாகம் எடுக்காது, சும்மா போவானுங்க. வரும்போது பார்த்தா சட்டை முழுக்க நினைஞ்சிருக்கணும். வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கிளாஸே மொத்தமே 40 நிமிஷம் தான் இருக்கும். அது அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது அதில் ஒரு 5-10 நிமிஷம் போயிடும். அதுக்கப்புறம் இவனுங்க உட்கார வைக்கிறது, எங்களெல்லாம் உட்கார வைக்கிறது ஒரு பெரிய பாடு. அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து அது எங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டு நிஜமாவே டீச்சர்களை சம்மதிக்கணும். என்ன 40 நிமிஷ கிளாஸில் அவ்வளோ விஷயத்தை சொல்லி அவ்வளோ பாடத்தை எடுத்து ரிவைஸ் பண்ணி ஹோம்ஒர்க் கொடுத்து அதில் எங்களை படிக்க வச்சு அதில் எங்களை மார்க் வாங்க வச்சு அந்த பேப்பரையும் திருத்தி ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. அதில் இந்த மாதிரி தாகமே இல்லாமல் தண்ணி குடிக்க போகிறவனுங்க தண்ணி குடித்தா லேசாக ஏன்னா குழாலேருந்து அப்படியே குடிப்போம், ஆனால் அப்படியே சட்டை முழுக்க நினைஞ்சிருக்கும். என்னடா நான் அவ்வளோ தாகம், அதாவது இந்த தண்ணி தாகம் எடுத்து எப்படா ப்ரூஃப்னா இந்த தண்ணி குடிச்சு உடம்பெல்லாம் தண்ணி நனைஞ்சிருக்கணும், அப்போ ப்ரூஃப். இப்படிலாம் மாட்டுவானுங்க. அதே நல்ல தாகம் இருக்கவா நிஜமாவே அப்படி குடிப்பா தண்ணி, நமக்கே தெரியும். அதுபோல அந்த தாபம் நல்ல பசியில பழையது கிடைச்சா கூட அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நிஜமாவே இந்த யாத்திரையில பல ஊர்கள் பல மாநிலங்கள் போவோம். வடக்குல போக போக நம்முடைய தெற்கத்தி சாப்பாடு பெருசா கிடைக்காது. பண்ற வாழும், பட் அதனால நம்மளோட அந்த இது அது வராது. பவா பண்ற மாதிரி சப்பாத்தி நமக்கு வராது இல்லை. இந்த ஹோட்டல்லாம் போயிட்டு சாப்பிட்டுலாம் வருவோம். வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிடணும், அப்பாடா. ஹோட்டல்ல சாப்பிட்றத விட 1 மடங்கு 1.5 மடங்கு ஜாஸ்தியாக தான் சாப்பிடுவோம். ஏன்னு கேட்டால் அது சுகம். அந்த மாதிரி அந்த தேடல், தாபம், தவிப்பு வேணும்ன்ற ஒரு தீவிரம், இதுல கம்பேரிசன்லாம் கிடையாது. அவளுக்கு கிடைச்சதுக்கு எனக்கு கிடைக்கணும், அவளை விட நான் முன்னாடி பார்க்கணும், அவளை விட நான் ஒரு படி முன்னாடி இருக்கணும், இதெல்லாம் இல்லை. எனக்கு இது வேணும்ன்ற ஒரு தீவிரம், ஃபோக்கஸ். அப்போ சமர்த்தராமதாசர் வந்தார், அவர் பார்த்தார், சேவிச்சார். சமர்த்தராமதாசர் பாதத்தை இறுக்கி பிடிச்சுட்டார். எனக்கு நீங்க மாருதி ராயா தரிசனம் பண்ணி வைக்கணும். சமர்த்தராமதாசர் சேவிச்சார். அதெல்லாம் என்கிட்டயாப்பா இருக்கு, நாம ஜபம் பண்ணு, ராமராயாவிடத்துல பிரார்த்தனை பண்ணு, அப்ப மாருதி ராயா தரிசனம் கிடைக்கும். ஆனா அவருக்கு ஒரு தீர்மானமான நம்பிக்கை, சமர்த்த ராமதாசராலே நிச்சயமா தனக்கு மாருதி தரிசனம் பண்ணி வைப்பார். அது ஒரு அழகான ஒரு நம்பிக்கை. இல்ல ஒரு பிடிவாதம்லாம் இல்லை அவருக்கு. எனக்கு மாருதி ராயாவை பார்க்கணும், பார்க்கறதுக்கான தகுதியோ ஸ்ரத்தையோ தவமோ என்கிட்ட இல்லை. ஆனா நான் சமர்த்தராமதாசரை பிடிக்கிறேன், அவராலே எனக்கு மாருதி ராயா தரிசனம் கிடைக்கும்.
இது குரு மேல ஒரு அழகான நம்பிக்கை, மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது. சமர்த்த ராமதாசர் சொல்றா வந்தா பார்க்கலாம். இந்த பிராமணர் அழறார், சுவாமி உங்களால முடியும், எனக்கு அந்த தகுதியை கொடுங்கோ, அந்த பக்தி, அந்த நாமஜபம், அந்த ஸ்ரத்தையை கொடுங்கோ, எனக்கு மாருதிராயா தர்சனம் வேணும்னு அழுதார். சாதாரணமா குரு கிட்ட அப்படி டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க பிரார்த்திச்சுக்கலாம், குரு சொல்றத ஃபாலோ பண்ணலாம். டிமாண்ட் பண்ணி எனக்கு நடத்தி காட்டுங்கோ, எனக்கு வந்தே ஆகணும், எனக்கு பார்த்தே ஆகணும்லாம் சொல்ல முடியாது. சமர்த்த ராமதாசர் யாரும் அப்படி நிர்பந்திக்கவும் மாட்டார், அவரையும் யாரும் நிர்பந்திக்க முடியாது. சிஷ்யாலாம் பார்க்குற அதிசயமா இருந்தது சில பேருக்கு, எப்படின்னு. அப்ப சமர்த்த ராமதாசர் நிஜமாவே நல்ல தாபத்தோட இருக்காரு. சமர்த்த ராமதாசர் சரி கொஞ்ச நாள் என் கூட இரு அப்படின்னு இவர் சரின்னு இருந்துட்டார். ஒவ்வொரு நாளும் சமர்த்த ராமதாசர் அவர் கூப்பிடுவார், ராமராயா பாரு, நாமஜபம் பண்ண, அவர் எல்லாம் பண்றார். குருநாதர் கிட்ட சொல்லிட்டேன், நிச்சயமா அவர் இருக்க சொல்லிட்டார், எனக்கு காட்சி கிடைக்கும், ரொம்ப தெளிவா இருக்கார். அப்ப ஒரு நாள் சமர்த்த ராமதாசர் வா போலாம் அப்படிங்க. எங்க ஏது ஒன்னும் சொல்லல, இவரும் போறார். ஒரு இடத்துக்கு போறா, அங்க ஏதோ ஒரு உற்சவமோ பண்டிகையோ இல்லாட்டி ராமாயணம் உபன்யாசமோ ராமாயண பாராயணமோ ஏதோ நடந்துட்டு இருக்கு. முக்காசி அந்த மாதிரி இடத்துக்கு தானே மகாத்மாக்கள், ஆஞ்சநேய மூர்த்தி எல்லாம் வருவா. முக்கியமா எங்க ராமாயணம் வாசிக்கிறார்களோ, எங்க ராமாயணம் பேசப்படுகின்றதோ, எங்க ராமத்தியானம் பண்றார்களோ அங்கே மாருதி ராயா வருவார். அப்ப சமர்த்த ராமதாசர் விளையாண்டு போறார். அந்த பந்தியில ஒரு ஓரத்துல ஒருத்தர் உட்கார்ந்து சாத்திட்டு இருக்கார், ஒரு வயசானவர். சமர்த்த ராமதாசர் சொன்னார், உட்கார்ந்துட்டு இருக்கார் பாரு, அவரை இறுக்கி பிடி, என்ன ஆனாலும் அவர் பிடிமானத்தை விட்டுடாத, உனக்கு மாருதிராயா தர்சனம் கிடைக்கும். இவர் உடனே ஓடுறார். அதுக்குள்ள அவர் எழுந்தார். அந்த வயசானவர் போனார், கையலம்பினார். இவர் போய் நேர போய் அவர் காலை போய் பிடிச்சு வந்தார். சுவாமி எனக்கு மாருதி ராயாவை பார்க்கணும், மாருதி ராயாவை பார்க்கணும், மாருதி ராயாவை பார்க்கணும். சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யன் நான், எனக்கு மாருதி ராயாவை பார்க்கணும். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்லாம் சொல்றார். வயசானவர் சொன்னார், அப்பா எங்கால பிடிச்சா எப்படிரா கிடைக்கும், எங்கால பிடிக்க சொல்லி யார் உனக்கு சொன்னா? உடனே இந்த பிராமணர் சொன்னார், சமர்த்த ராமதாசர் தான் சொன்னார். எப்படி பார்த்தார், சிரிச்சார். ராமதாசன் சொன்னானா? ராமதாசனே சொன்னானா? அடையாளம் சொல்லி அனுப்பிச்சானா? இல்ல, அவரே நேர வந்து காட்டினார் உங்களை. எங்க இருக்காம? அங்க இருக்கார். சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். என்னமோ இதுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாதது போல. அப்ப சமர்த்த ராமதாசரை பார்த்தார். இவர் இங்கேருந்து சிரிச்சார், தலையாட்டினார். அடுத்த க்ஷணம் அந்த வயசானவர் மாருதியாகவே மாறியாச்சு. ஸ்வயம் மாருதி டெய்லி அங்க வந்து ராமாயண விஷயம் கேட்டு பிரசாதம். ஆல்ரெடி மாருதிக்கு எதுக்கு இங்க மனுஷாவோட உட்காந்து சாப்பிடணும்? மலையாதோ ஒரு வயசானவன் வேஷத்துல வந்து டெய்லி அங்க உட்காந்து ராமநாமம் ஜபிச்சுட்டு ராமாயணம் கேட்டுட்டு ஆனந்தமா பிரசாதம் சாப்பிட்டுட்டு போவார். அது சமர்த்த ராமதாசருக்கு தெரியும். அதனாலே காட்டி கொடுத்துட்டார். இந்த பிராமணருக்கு அவ்வளவு சந்தோஷம். மாருதிராயா தலையில கை வச்சு ஆசீர்வாதம், நீ ராமதாசர் சிஷ்யன், ராமதாசன் சொன்னான், அதனாலே உனக்கு நான் காட்சி தரேன்னு சொல்லிட்டே காட்சி கொடுத்தார். சோ உங்களுக்கு மாருதிராயா தரிசனம் வேணுமா? ராமதாசரை இறுக்கி பிடிங்க, நன்னா மானசீகமா பிரார்த்தனை பண்ணுங்க. கட்டாயம் மாருதி ராயா தரிசனம், ராமராயா தரிசனம் எல்லாமே கிடைக்கும்.
ஏன்னா சமர்த்த ராமதாசர் மகா சமர்த்தன், எல்லாத்திலையும் சமர்த்தன். மாருதிராயா எனக்கு காட்சி வேணும்னு கேளுங்க, சரியா? ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय हिंद भारत माता की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। राधे कृष्णा।